Hi all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.19ல ஃபர்ஸ்ட் சம் டே 19 சரியா? கன்சிஸ்டண்டா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஃபைண்ட் தி ஆர்டர். ஆர்டர்னாலே நான் என்ன சொன்னேன்? ஆர்டர்னு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ரோ இன்ட்டு காலம். அவ்வளோதான். சரியா? இதுவே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்டா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர். ஆர்டர்னா இருக்கிற ரோவும் காலமும் அப்படியே எழுதணும். சரி, இங்க பாருங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏபி ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆர்டர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இங்க நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஆர்டர் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 3 இன்டூ 3. அடுத்தது பி கொடுத்துட்டாங்க. பி வந்து 3 இன்டூ 3. சாமி இப்படி இருக்கு இல்லையா? இந்த ஏவையும் பியையும் எப்பெல்லாம் நீங்க ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த ரெண்டு டேர்ம் எப்பயுமே ஈக்குவலா தான் இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம் எப்பயுமே ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. ஈக்குவலா இருக்கிறத அப்படியே விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல மிச்ச ரெண்டுத்தையும் எழுதிட வேண்டியதுதான். 3 இன்டூ பி. 3 இன்டூ 3. இப்ப இதை நல்லா கவனிங்களேன். இந்த செகண்ட் சம்ல பாருங்க, இது ரெண்டும் ஈக்குவல். தேர்ட் சம்ல பாருங்க, இது ரெண்டும் ஈக்குவல். ஃபோர்த் சம்ல பாருங்க, இது ரெண்டும் ஈக்குவல். ஃபிஃப்த் சம்ல இது ரெண்டும் ஈக்குவல். இதை மட்டும் விட்டுட்டு மிச்சதெல்லாம் எழுதுங்க. செகண்ட் சம்மோட ஆன்சர் 4 இன்டூ 2. தேர்ட் சம்மோட ஆன்சர் 4 இன்டூ 2. ஃபோர்த் சம்மோட ஆன்சர் 4 இன்டூ 1. ஃபிஃப்த் சம்மோட ஆன்சர் நீங்க சொல்லுங்க. பாஸ் பண்ணிட்டு 1 இன்டூ 3. முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதான் நான் ஃபர்ஸ்ட் சம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடிஷனோ சப்ட்ராக்ஷனோ வருது அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. நீங்க கண்ணை மூடிட்டு ஆடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணிடலாம். பட் ஆஸ் ஃபார் அஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் இஸ் கன்சர்ன் இதுக்கு தனியா ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸை தான் நம்ம இப்போ 19 எக்ஸசைஸ்ல 3.19 எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? கன்சிஸ்டண்டா செகண்ட் சமையும் பாருங்க. செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபுல்லா பாருங்க இந்த எக்ஸசைஸ். அப்பதான் மல்டிப்ளிகேஷனுக்கு தனி ரூல்ஸ் இருக்கு. ரைட்டா கண்ணா? இந்த ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சதா? புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். செகண்ட் சம் பார்ப்போம். ரைட். 3.19ல செகண்ட் சம். இப்ப கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதுங்க. ஏ இஸ் ஆஃப் ஆர்டர். சொல்யூஷன் போட்டுட்டு ஏவோட ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க? 9 இன்டூ சாரி பி இன்டூ கியூன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாவா? பி இன்டூ கியூ. பியோட ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க? கியூ இன்டூ ஆர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நல்லா கவனிங்க. வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் ஏ இன்டூ பி அண்ட் பி இன்டூ ஏ? ஃபர்ஸ்ட் ஏ இன்டூ பி. ஃபர்ஸ்ட் ஏ இன்டூ பி. சரியா? ஏ இன்டூ பி. ஃபர்ஸ்ட் சம்ல தான் நான் சொன்னேன். இந்த ரெண்டும் டெஃபினட்டா எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இதோட ஆர்டர் என்ன? ஏ இன்டூ பி பி இன்டூ ஆர் அப்படின்னு போட்டுக்கணும். ஆனா இதுக்கு அப்புறம் தான் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பி இன்டூ ஆர். இப்போ செகண்ட் கொஸ்டின் தான் ட்ரிக்கியஸ்ட் கொஸ்டின். நான் என்ன சொன்னேன்? இது ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எதை கேட்டிருக்காங்க? இப்போ பி இன்டூ ஏ. ஃபர்ஸ்ட் பியோட ஆர்டர் என்ன? கியூ இன்டூ ஆறு. அடுத்தது ஏவோட ஆர்டர் என்ன? பி இன்டூ கியூ. இப்ப நல்லா கவனிங்க. இது ரெண்டும் சேமாவே இல்லை. அப்ப பி இன்டூ ஏவோட ஆர்டர் என்ன? இந்த மாதிரி சேமா இல்லை அப்படின்னா உங்களால மல்டிப்ளையே பண்ண முடியாது. இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிருங்க. இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்படி இருந்தா உங்களால மல்டிப்ளையே பண்ண முடியாது. முதல்ல இதுதான் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் ரூல். இதுல 1 மார்க்ஸ்ல டெஃபினட்டா கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? தேர்ட் சம் பார்ப்போம். ஹாய் ஆல். எக்ஸசைஸ் 3.19ல தேர்ட் சம் பாருங்க. ஏ ஹேஸ் ஏ ரோ ஏ பிளஸ் 3 காலம். அப்படின்னா என்ன? ஏ இன்ட்டு ஏ பிளஸ் 3. ஆமாவா? ஏன்னா நமக்கு தெரியும் ஆர்டர் எப்படி எழுதிக்கலாம். ஆர்டரோட ஃபார்முலா என்ன? ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ காலம் அப்படின்னு நமக்கு தெரியுமா? ஸோ அப்போ ரோக்கு நேரா ஏ, காலம்க்கு நேரா ஏ பிளஸ் 3. புரிஞ்சதாக்கண்ணா இது? அடுத்தது பி ஹேஸ், கேபிட்டல் பி ஹேஸ் ஸ்மால் பி ரோ அண்டு
17 மைனஸ் பி காலம். சரி, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார். இப்போ செகண்ட் சம் பார்த்தவங்க ஃபர்ஸ்ட் சம் பார்த்தவங்களுக்கு இப்போ இது தெரியும் சார். இப்போ இது ரெண்டுமே சேமா இல்லை, ஸோ இட் டசன் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. இப்படி ஒரு ஏ பிளஸ் பி, சாரி ஏ இன்டூ பி, பி இன்டூ ஏ, இது எக்ஸிஸ்டே ஆகலை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க, ஆமாவா? அதுக்கப்புறம் தான் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க, போத் ப்ராடக்ட் ஏ அண்ட் பி, பி அண்ட் ஏ எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏ பி எக்ஸிஸ்ட் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஏ பி எக்ஸிஸ்ட் அப்படின்னா ஏ பிளஸ் த்ரீயும் பியும் ஈக்குவலா, ஏ பிளஸ் த்ரீயும் பியும் ஈக்குவலா தானே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் ஒரு 5 நிமிஷம் கூட வராது, அந்த சம பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேவா? இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவலா தான் இருக்கணும், ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, பி இன்டூ ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் பி எழுதிக்கோங்க, ஸ்மால் பி இன்டூ 17 மைனஸ் பி. அடுத்தது ஏ எழுதிக்கோங்க, ஏ இன்ட்டு ஏ பிளஸ் 3. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவலா தானே இருக்கணும், ஏன்னா எக்ஸிஸ்ட்னு அவனே சொல்லிட்டான். அப்போ இது ஈக்குவலா தான் இருக்கும், ஆமாவா? ஈக்குவலா தானே இருக்கும். 17 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ, ஆமா தானே? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, இங்க நல்லா இருக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3யா? அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, 17 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இருக்கிற இடத்துல பி மைனஸ் 3 போட்டுக்கலாமா? பி மைனஸ் 3 போட்டுக்கலாமா? நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. இங்க 17 அப்படியே இருக்கு, இந்த மைனஸ் 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 3, இந்த பி அப்படியே இருக்கு, இந்த மைனஸ் பி ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் பி. அப்போ என்ன ஆயிடும், 17 பிளஸ் 3 20, ரெண்டு பி இருக்கு 2b. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 20, இந்த 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன். ஸோ b இஸ் ஈக்குவல் டு 10. நம்மள b கண்டுபிடிக்க சொல்றாங்க, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இப்போ a கண்டுபிடிப்போமா? b யோட வேல்யூவை கொண்டு வந்து ஏல போடுங்க. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. புட் b இஸ் ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் 1 போட்டுக்கலாமா? அப்போ a இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் 3. அப்போ b இஸ் ஈக்குவல் டு, சாரி, அப்போ a இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 3யா? a இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 3. ஸோ அப்போ a இஸ் ஈக்குவல் டு 10ல 7 போச்சுன்னா 3. முடிஞ்சு போச்சாக்கான ஆன்சர். தட்ஸ் ஆல். ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 சம்முலையுமே இந்த ரெண்டு டேர்ம் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஆர்டர்ல காலமும் செகண்ட் இருக்கிறதுல ரோவும் சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல காலமும் செகண்ட் இருக்கிறதுல ரோவும் சேமா தான் இருக்கும். இஃப் கொஸ்டின்ல எக்ஸிஸ்ட்னு மீன் பண்ணிட்டாங்கன்னா, ஓகேவா? அப்படி அது சேமா இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இட் டசன்ட் எக்ஸிஸ்ட்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இந்த a பிளஸ் 3b, சார் ரெண்டும் சேமாவே இல்லை, எங்க சேமா இருக்குன்னு சொல்றீங்க? இப்போ ஏவோட வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஏவோட வேல்யூ இங்க என்ன இருக்கு, 3யா? 3 பிளஸ் 3, ஓகே. ஸோ இப்போ b யோட வேல்யூ 10 மைனஸ் 3யா? அப்போ a இஸ் ஈக்குவல் டு 7ஆ? முடிஞ்சு போச்சா? ஸோ a இஸ் ஈக்குவல் டு 7. இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஏபி தான். ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டும் சேமா இருக்கணும்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வேல்யூ கொண்டு போய் இங்க ஏல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்களேன். ஏவோட வேல்யூ 7ஆ? 7 பிளஸ் 3 10, பியோட வேல்யூ 10. இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சா? இப்போ இங்க பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, 17 மைனஸ் 10 7, ஆமாவா? இப்போ ஏவோட வேல்யூ 7, ரெண்டும் சேம் ஆயிடுச்சா? ஸோ இதை தான் அவங்க வேரியபிள்ல சேம் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருந்தாங்க, நாம அதோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிருக்கிறோம். கிளியரா இருக்கா? எப்பயுமே ஒரு ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட்ரிக்ஸ்ல காலமும் செகண்ட் இருக்கிற மேட்ரிக்ஸ்ல ரோவும் சேமா தான் இருக்கணும் நீங்க மல்டிப்ளை பண்றதுல.
சரியா? இப்ப இங்க இருக்கிறதுல பி தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதோட காலமும் ஏ தான் செகண்ட். அதோட ரோவும் சேமா தான் இருக்கணும். இஃப் இன் கேஸ் இல்ல அப்படின்னா உங்களால மல்டிப்ளே பண்ண முடியாது. இட் டசன்ட் எக்ஸிஸ்ட்னு எழுதிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் அட்ட ஸ்ட்ரெச்சில் பாருங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 மார்க் பெர்ஸ்பெக்டிவ். சரியா? தேங்க்யூ. ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.19ல 4th சம் பார்ப்போம். சரியா? நம்மள 2 விஷயம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஏ இன்டூ பி, பி இன்டூ சி. அதை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் ஈக்குவலா இல்லையான்னு வெரிஃபை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெரிஃபை ஏ இன்டூ பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஏ. ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இன்டூ பி கண்டுபிடிப்போம். ஏ இன்டூ பி கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஏ என்னது? 2, 4, 5, 3. அடுத்தது பி என்னது? 1, 2, -3, 5. ஆமாவா? இப்போ ஆடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இது ரெண்டுத்தையும் டைரக்டா ஆட் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஸோ இதை டைரக்டா இப்படி பண்ணக்கூடாது. சரியாகண்ணா? ஸோ இதையும் இதையும் இதை இது இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு ரூல்ஸ் இருக்கு, நல்லா கவனிங்க. இந்த ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன? 2 இன்டூ 2 மேட்ரிக்ஸ். பியோட மேட்ரிக்ஸ் என்ன? 2 இன்டூ 2 மேட்ரிக்ஸ். ஆமாவா? இந்த இதையும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட காலத்தையும் செகண்ட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ரோவையும். புரிஞ்சுதா? இதை கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் என்கிட்ட என்ன இருக்கு? 2 இன்டூ 2ன்னு இருக்கா? அப்போ 2 இன்டூ 2க்கு நான் சொல்ற மாதிரி ஒரு லைன் வரைங்க. 1, 2, 1, 2, 2 ரோ 2 காலம் இப்படி வரைஞ்சுக்கங்க. சரியா? இப்ப என்ன பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஏ, இந்த ஏல ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 2ம் 5ம் இருக்கா? நல்லா கவனிக்கணும். அந்த 2ஐயும் 5ஐயும் இங்கேயும் மேலதானே இருக்கு. 2ம் 5ம் இங்கேயும் போட்டுக்கங்க. அடுத்தது இந்த 4, 3, 4ம் 3ம் இங்கேயும் 4ம் 3ம் இங்கேயும் போட்டுக்கங்க. ஓகேவா? இப்ப செகண்ட்ல, அதாவது பில இங்க பாருங்க, மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிக்கணும். மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேர்ம்ல நான் ரோவை பார்ப்பேன். செகண்ட் கொடுத்திருக்கிற டேர்ம்ல நான் காலமா பார்ப்பேன். இது கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் செகண்ட். சரியா? கிளியரா இருக்காக்கண்ணா? சரி, இப்ப பாரு காலம், ஃபர்ஸ்ட் காலம் அதை தூக்கி இங்க எழுதுங்க. இந்த 2 இடத்துல செகண்ட்ல இருக்கிற காலமை தூக்கி இங்க எழுதுங்க. முடிஞ்சு போச்சா? கிளியரா இருக்கா? இப்ப இது கிளியரா இருக்கா? இது இப்போ அடுத்து கவலைப்படாதீங்க, நம்ம இன்னும் பி இன்டூ ஏவும் பண்ணுவோம். அதுவும் இதே ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவோம். அதனால பொறுமையா கவனிங்க. இப்ப என்ன பண்ணணும்னாக்கனா, நல்லா கவனி, இதையும் 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 இந்த சிஸ்டமா ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஓகேவா? இப்ப என்ன பண்றதுன்னு நல்லா கவனிக்க. சிம்பிள். 2 1s are 2 plus 5 2s are 10. முடிஞ்சு போச்சா? இப்ப நீங்க சொல்லுங்க. 2 3s are 6. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. -6 plus 25. முடிஞ்சு போச்சா? அடுத்தது 4 plus 6. ஆமாவா? 4 plus 6. அடுத்தது இங்க -12 plus 15. -12 plus 15. இது புரிஞ்சதா? புரியலையா? இப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து நீங்க குபீர்னு இந்த ஸ்டெப்புக்கு வந்தீங்கன்னா நிறைய மிஸ் பண்ணுவீங்க. மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரியா? பொறுமையா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டர்ஸை எடுத்து அதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சு மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல ரோவை பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோல எழுதிக்க போறீங்க. செகண்ட் ரோவை செகண்ட்ல எழுதிக்க போறீங்க. அடுத்தது பில காலமை பார்ப்பீங்க.
ஃபர்ஸ்ட் காலமை ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிக்க போறீங்க, செகண்ட் காலமை செகண்ட் காலத்துல எழுதிக்க போறீங்க. இதுல தான் டஃப் இருக்கா? அப்புறம் தயவு செஞ்சு பென்சில் எடுத்து இங்க இப்படி ஒரு கோடு போட போறீங்க, ஒரு ஆரோ மார்க் இண்டிகேட் பண்ண போறீங்க. இதை ரெண்டுத்தையும் ஆரோ மார்க்ல எதை இண்டிகேட் பண்ணிருக்கீங்களோ அதை மல்டிப்ளை பண்ண போறீங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் சம்முங்கிறதுனால ரொம்ப பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். செகண்டும் பொறுமையா தான் சொல்லுவேன். பொறுமையா கவனிங்க, ஏன்னா தெரியாதவங்களுக்கு புரியும், அதுக்காக. சரியா? ஸோ 10 + 2 12, 4 + 6 10, +25 -6. ஆன்சர் என்ன? ரஃப் காலம்ல போட்டு பாருங்க. +25 -6. ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்க 1 9, ரைட்டா? ஸோ 19 பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ். ஸோ +19. ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ். 15ல 12 போச்சுன்னா மிச்சம் 3. முடிஞ்சு போச்சாக்கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ a இன்டூ b ஓட வேல்யூ இது. அடுத்து b இன்டூ a ஓட வேல்யூ பார்ப்போமா? ஸோ இப்போ b இன்டூ a சேம் கொஸ்டின் தான்ப்பா, அதே தான். இந்த கொஸ்டின் மட்டும் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ b இன்டூ a கண்ணா நல்லா கவனிங்க. b இன்டூ ஏன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் b எழுதணும். 1 2 -3 5. அடுத்து என்ன பண்ணுவீங்க? a எழுதுவீங்க. a என்னது? 2 4 5 3. ரெண்டுத்துக்கும் ஆர்டர் கண்டுபிடிப்பீங்க. 2 இன்டூ 2 2 இன்டூ 2. இப்போ இதை மட்டும் நெக்லெக்ட் பண்ணிடுவீங்க, மிச்சம் இருக்கிறத எழுதுவீங்க. ஆமாவா? மிச்சம் என்ன இருக்கு? 2 இன்டூ 2 இருக்கு. அப்ப 2 இன்டூ 2க்கு ஒரு டி போடுவீங்க, கிராஸ் டி. 1 2 1 2. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ரோவை எடுப்பீங்க. அந்த ரோவை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ரோல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரோல எழுத போறீங்க. செகண்ட் இருக்கிற ரோவை கொண்டு வந்து செகண்ட் ரோல எழுத போறீங்க. அடுத்தது செகண்ட் மேட்ரிக்ஸ்ல காலமா பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் காலமை ஃபர்ஸ்ட் காலம்ல எழுத போறீங்க, செகண்ட் காலம்ல இருக்கிறத செகண்ட் காலம்ல எழுத போறீங்க. முடிஞ்சு போச்சா? அப்புறம் இந்த பென்சில் எடுத்து ஃபர்ஸ்ட் இப்படி, ஃபர்ஸ்ட் இப்படி, ஃபர்ஸ்ட் இப்படி, ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுற போறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை எழுத போறீங்க. ஸோ 1 2s are 2, 3 4s are 12 -12. முடிஞ்சு போச்சா? அடுத்தது 1 5s are 5 -3 3s are 9. முடிஞ்சு போச்சா? 2 2s are 4 plus 5 4s are 20. முடிஞ்சு போச்சா? 2 5s are 10 plus 5 3s are 15. That's all. ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர் 12ல 2 போச்சுன்னா 10, பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். அடுத்தது 24, அடுத்தது -4, அடுத்தது 25. ஆஹா, வேறையா இருக்கு. AB இஸ் நாட் ஈக்குவல் டு, இது AB, இது BA, ரெண்டும் ஈக்குவலா இல்ல. ஸோ வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இங்கேயே. ஸோ AB இஸ் நாட் ஈக்குவல் டு BA அப்படின்னு போட்டு ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு போட்டுரும். கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஃபிஃப்த் சம் பார்ப்போம். Hi all. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.19ல ஃபிஃப்த் சம் பார்ப்போம். சரியா? சரி, நல்லா கவனிங்க. இப்போ நம்மள இதை தான் வெரிஃபை பண்ண சொல்றாங்க. சரியா? ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு A இன்டூ B பிளஸ் சி. கண்ணா ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த இடத்த கவனிங்க.
ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ளார இருக்கிற b பிளஸ் c சால்வ் பண்ணணும். ஆமாவா? bங்கிறது என்னது? 1 minus 1 2 3 5 2. ஆமாவா? இது b. இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டேன். இப்ப c என்னது? 1 minus 4 3 1 2 3. ஓகேவா? இப்ப b பிளஸ் c. ஆடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இட் இஸ் நாட் அட் ஆல் அ பிக் டீல். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். அடுத்து இது ரெண்டுத்தையும். ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் அ பிக் டீல். மல்டிப்ளிகேஷன்னா தான் நமக்கு பிரச்சனை இருக்கு. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 2 2 4 மைனஸ் 1. இந்த மைனஸ் வேல்யூஸ் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. சரியா ராஜா? முடிஞ்சு போச்சா? ரைட். இப்போ நாம என்ன பண்றோம்? இந்த a பிளஸ் சியையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ உங்க ரெஃபரன்ஸ்க்காக எழுதியிருக்கேன் பாருங்க. ஏ என்னது? இங்க இருக்கா? ஏவோட ஆர்டர் என்ன? 2 இன்டூ 2. ஆமாவா? பி பிளஸ் சியோட ஆர்டர் என்ன? 2 ரோ 3 காலம். அப்ப 2 இன்டூ 3. ராஜா நமக்கு தெரியும் இது ரெண்டும் டெஃபினட்டா ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆமாவா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்ல காலமும் செகண்ட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்ல ரோவும் ஈக்குவலா தான் இருக்கணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அடுத்து என்ன இருக்கு? 2 இன்டூ 3 இருக்கு. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டுத்தையும் எடுத்து 2 இன்டூ 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ரோ 3 காலம். இப்படி ஒரு லைன் போட்டு 2 ரோ 3 காலம், இப்படி மூணு காலம் போட்டுக்கோங்க, 2 ரோ போட்டுக்கோங்க. சரி, அதான் 2 ரோ 3 காலம் போட்டு இப்படி டி போடுங்க. ரைட்டா? போட்ட பிறகு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ தான் இருக்கு. இந்த ஏல ரோஸை பார்க்கணும். எத்தனை ரோ இருக்கு? 2 ரோ இருக்கா? ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கு? 1 3. அதை கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் எழுதுங்க. 1 3 1 3 1 3. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல எழுதிட்டேன். அடுத்தது செகண்ட் ரோல என்ன இருக்கு? 5 மைனஸ் 1 5 மைனஸ் 1 5 மைனஸ் 1. இது செகண்ட் ரோல எழுதிட்டேன். முடிஞ்சு போச்சா? இப்போ இதை பார்க்க கூடாது. அடுத்தது பி பிளஸ் சி இருக்கா செகண்டா? இப்போ இந்த பி பிளஸ் சிக்கு போங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன இருக்கு? 2 மைனஸ் 1 போடுங்க. 2 மைனஸ் 1 2 மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் காலம்ல போட்டனா? செகண்ட் காலம்ல என்ன இருக்கு? 2 6 போடுங்க. 2 6 2 6 போட்டீங்களா? அடுத்தது 4 5 தேர்ட் காலம்ல இருக்கா? 4 5. ஸோ 4 5 4 5. முடிஞ்சு போச்சா? கிளியரா இருக்கா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா நல்லா கவனிப்பா. இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் செகண்ட் 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 இப்படி கண்டிப்பா ஒரு பென்சில் எடுத்து போடுங்க. போட்ட பிறகு இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 2 1s are 2 3 1s are 3 மைனஸ் இருக்கு போட்டுங்க. முடிஞ்சு போச்சா? அடுத்தது 2 1s are 2 பிளஸ் 18. அடுத்தது 4 1s are 4 பிளஸ் 15. அடுத்தது 5 2s are 10 பிளஸ் 1 5 2s are 10 மைனஸ் 6 5 4s are 20 மைனஸ் 5. முடிஞ்சு போச்சா? கிளியரா இருக்கா? இப்போ இந்த இடத்துல போட்டுடலாமா ஆன்சரை? -1 20 19 11 4 15. இதுதான் கண்ணா என்னோட ஆன்சர். ஏ இன்டூ பி பிளஸ் சியோட ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஸோ அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு என்னது? ஏபியையும் ஏசியையும் ப்ளஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏபியை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்புறம் ஏசியை மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணுவோமா? இப்போ நல்லா கவனிங்க. மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஏவோட மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. அடுத்தது பியோட மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரோ அப்புறம் காலம். சாரி, 2 into 3 மேட்ரிக்ஸ். 2 ரோ 3 காலம் கண்டுபிடிச்சிட்டு இதையும் கேன்சல் பண்ணிருங்க. மிச்சம் என்ன இருக்கு? 2 into
3. இங்க 2, அடுத்தது இங்க 3. அப்போ 2 ரோ 3 காலம், 2 ரோ 3 காலம் போட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தை எதை மல்டிப்ளை பண்ண போறேன்னு பார்க்க போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஏ இருக்கா, அதுல ரோ எடுக்க போறீங்க, ஃபர்ஸ்ட் ரோ. அப்ப ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது ஃபுல்லாத்தையும் இங்க எழுதிட போறீங்க. அடுத்தது செகண்ட் ரோ ஃபுல்லாத்தையும் இங்க எழுதிட போறீங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்தது இப்போ செகண்ட் எதை மல்டிப்ளை பண்ண போறீங்க, பி. அதை அந்த இடத்த மேட்ரிக்ஸை பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற காலமை தூக்கி ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதுங்க. செகண்ட் இருக்க காலமை தூக்கி செகண்ட் காலம்ல எழுதுங்க. தேர்ட் இருக்க காலமை தூக்கி தேர்ட் காலம்ல எழுதுங்க. முடிஞ்சு போச்சா? அடுத்தது ஒரு பென்சில் எடுத்து மேல கீழே மேல கீழே மேல கீழே மல்டிப்ளை பண்ணுங்க. முடிஞ்சு போச்சா? இப்ப என்ன பண்ணுங்க, 1 1s are 1, 3 3s are 9, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது 1 into -1 -1 plus 15, 2 plus 6, 5 minus 3, -5 -5, அடுத்தது 10 minus 2. ரைட்டா? கொஞ்சம் பொறுமையா போடுங்க. அடுத்து லாஸ்ட் ஏபி ஆட் பண்ணி போட்டுருங்க. ஸோ 10 14 8 2 -10 8. முடிஞ்சு போச்சா? ஏபி கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து ஏசிக்கு போங்க. வழக்கம் போல ஏசிக்கும் அதே தான். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, அடுத்தது இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற 2 into 3 போடுங்க. இப்போ 2 ரோ 3 காலம். அப்போ இப்படி போட்டுங்க, ஒரு டி போட்டுங்க. போட்டுட்டு எதை மல்டிப்ளை பண்ண போறீங்கன்னு பார்க்க போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஏ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ரோவை பார்க்கணும். இதானே ரோ. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா போட்டுக்குங்க. அடுத்தது செகண்ட் ரோல என்ன இருக்கு, 5 -1, அதை செகண்ட் ரோ ஃபுல்லா போட்டுங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்து எதை மல்டிப்ளை பண்ண போறீங்க, சி. இப்ப சில ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன இருக்கு, 1 -4, 1 -4. செகண்ட் ரோல என்ன இருக்கு, 3 1, 3 1. தேர்ட் ரோல என்ன இருக்கு, 2 3, 2 3. முடிஞ்சு போச்சா? இப்போ ஒரு பென்சில் எடுத்துக்க போறீங்க. ஒரு பென்சில் எடுத்து இப்படி ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்க போறீங்க. இதை டெஃபினட்டா வரைங்க, சரியா? இதை ரஃப் காலம்ல கூட போட்டுக்குங்க. உங்க மிஸ்ஸுங்க எல்லாம் வேணான்னாங்கன்னா இதை ரஃப் காலம்லயாச்சும் போடுங்க. ஏன்னா அப்பதான் கிளியரா வரும், இல்லைன்னா மேட்ரிக்ஸ்ல ஆன்சர் தப்பா வந்துடும். சரியா? ரைட். இப்போ இதை போடுங்க மல்டிப்ளை பண்ணி. 1 -12, 3 -3, சாரி +3, 3 + 3, 2 + 9, 5 + 4, 15 -1, 10 -3. முடிஞ்சு போச்சா? இப்போ லாஸ்டா ஏசி ஆன்சர் எழுதிடலாமா? ஏசி is equal to -11 + 6, 11 9 14 7. முடிஞ்சுதா? ஸோ இப்போ ஏசியையும் ஏபி ஏசி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஓகேவா? இப்போ ஏபியையும் ஏசியையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஏபி + ஏசி. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஆட் பண்றது ஈஸி. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அவங்கள மட்டும் தான் நீங்க டீல் பண்ண போறீங்க. 14 + 6, 8 + 11, 2 + 9, -10 + 14, அடுத்தது 8 + 7. முடிஞ்சு போச்சு. ஆட் பண்ணிக்கிறீங்களா? முடிஞ்சு போச்சு. ஸோ -1 20 19 11 4 15.
ஸோ இதுதான் என்னோட ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்மள என்ன கேட்டிருந்தாங்க, ஏ இன்ட்டு பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏசி இதானே நான் கேட்டிருந்தாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் இது ஏபி பிளஸ் பிசி, சாரி ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ஸோ இதுவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் இது. ஸோ இதுவும் சேமா இருக்கு அண்ட் ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான், அண்ட் ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு நீங்க எடுத்து எழுதிட வேண்டியதுதான். புரியுதா கண்ணா? ஸோ கிளியரா போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ எக்ஸசைஸ் 3.19ல 6th சம் பார்த்துரும். சரியா? ஸோ தட் த மேட்ரிக்ஸ் ஏ பி சாட்டிஸ்ஃபை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸை நார்மலா மல்டிப்ளை பண்ணும், அதுக்கப்புறம் இதையவே இன்வர்ஸ், அதாவது ஏபி பிஏ இது ரெண்டும் ஈக்குவலா வருதா அப்படின்னு தான் கேக்குறாங்க. அதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஒருவேளை ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா இட் சாட்டிஸ்ஃபை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு எழுதணும். ஒருவேளை ரெண்டும் வெவ்வேறையா இருந்துச்சுன்னா இட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு எழுதணும். புரியுதாகனா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்னாலே சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். என்ன ரூல்ஸ்? இது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 2 into 2 மேட்ரிக்ஸ். அகைன் பி, இது என்ன மேட்ரிக்ஸ்? இதுவும் 2 into 2 மேட்ரிக்ஸ் தான். இப்போ நாம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட்டும் லாஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரையும் கேன்சல் பண்ணிடணும். ஓகேவா? மிச்சம் என்ன இருக்கு, ஏபின்னு போட்டுட்டு ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று போட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கு, 2 2. அப்போ 2 ரோ 2 காலம் அப்படின்னு போட்டுக்கணும். போட்டுட்டு பிறகு 1 2 1 2 2 ரோ 2 காலம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்றதுல ஃபர்ஸ்ட் என்ன மேட்ரிக்ஸ் இருக்கு, ஏ இருக்கு. அப்ப ஏல நாம ரோவை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோல் என்ன இருக்கு, 1 2, அதை ஃபர்ஸ்ட் ரோல் எழுதிக்கங்க. அடுத்தது செகண்ட் ரோல் என்ன இருக்கு, 3 1, அதை செகண்ட் ரோல் எழுதிக்கங்க. இப்போ அடுத்தது பிக்கு போயிடணும். பில காலம் பார்க்கணும், 1 -3, அத ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்குல்ல அதுல. ஸோ அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிக்கோங்க. அதே நீங்க -2 1, அது செகண்ட் காலம்ல இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி செகண்ட் காலம்ல எழுதிக்கோங்க. முடிஞ்சு போச்சா? அடுத்தது பென்சில் எடுத்து இவனுக்கு இவன், இவனுக்கு இவன், இவனுக்கு இவன், அடுத்து இவனுக்கு இவன், இப்படி போட்டுருங்க. ஓகேவா? பி இன்டு ஏ போடுவோம். அடுத்தது ஏபி. ஸோ 1 -6, 1 -6. அடுத்தது -2 + 2, -2 + 2. அடுத்தது 3 -3, 3 -3. அடுத்தது -6 + 1, -6 + 1. ஓகே, இப்போ இதோட ஆன்சர் எழுதிடுவோம். ஏபி இஸ் ஈக்குவல் டு -5, ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் கேன்சல், ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் கேன்சல். ஸோ 0, ஸோ -5. முடிஞ்சு போச்சா ராஜா? கிளியரா இருக்கா? இப்போ அடுத்தது பிஏ பார்ப்போம். பிஏ போட்டு பிஏ. ஃபர்ஸ்ட் பி என்ன, 1 -3 -2 1, இது பி. அகைன் ஏ, ஏ என்ன, 1 3 2 1. ஓகே, ஸோ இப்போ இதோட மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுத போறோம், இதோட மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுத போறோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தை எழுதிக்கணும். ஓகே, ஸோ இது 2 into 2 முடிஞ்சு போச்சா? ஸோ அப்போ 1 2 1 2 முடிஞ்சு போச்சா? ரைட். இப்போ பி இருக்கா, பி பாருங்க. பில ஃபர்ஸ்ட் இருக்கிறத நீங்க காலம்னு எடுத்துக்கோங்க, இது ரோ எடுத்துக்கோங்க. 1 -2, ஸோ ஃபர்ஸ்ட் ரோல எழுதிங்க 1 -2. அடுத்தது செகண்ட் ரோ
-3 1 -3 1. ஓகே, இப்போ செகண்ட் ஏ இருக்கு. ஏல காலம் மட்டும் எடுத்துக்கணும். 1 3 1 3 ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் காலம். இப்போ செகண்ட் காலம்ல இருக்கிறத செகண்ட் காலம்ல எழுதிங்க. அப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஒரு பென்சில் எடுத்து இவனை 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 மல்டிப்ளை பண்ண போறீங்க. பண்ணிடுவோமா? ஸோ 1 - 6 2 - 2 -3 + 3 -6 + 1 தான் அதே மாதிரியே வருது பாருங்க இதுவும். ஸோ இங்கே நான் ஆன்சர் எழுதிடுறேன். ஸோ ஒரே நம்பர் வெவ்வேறு சைன், ஒரே நம்பர் வெவ்வேறு சைன். இங்கே -5 இங்கேயும் -5 0 0. பாருங்க இந்த ஆன்சரும் சேமா இருக்கு பாருங்க. ஸோ அப்போ AB is equal to BA. Hence commutative property is proved. AB is equal to BA. Hence commutative property is satisfied. அவங்க சாட்டிஸ்ஃபையா அப்படின்னு கேட்குறாங்க, அதனால நான் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு போட்டுறேன். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.19ல 7 சம் பார்ப்போம். சரியா? 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A into BC is equal to AB into C. சரியா? ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா? பாரு, நான் கொஸ்டின் எழுதிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் எப்பயுமே பிராக்கெட்ல இருக்கிறதா நான் சால்வ் பண்ணணும். பிசி ஓகேவா? பி என்ன சி என்ன. சரி, இப்போ பிசியை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும்னாலே நமக்கு தெரியும் ரூல்ஸ் என்ன. ஃபர்ஸ்ட் இது என்ன ரோ என்ன ஆர்டர்னு கண்டுபிடிக்கணும். 2 × 2. அகைன் இதுவும் 2 × 2. இப்போ என்ன பண்ணிக்கணும்? இதுல ஃபர்ஸ்ட்டும் இதுல லாஸ்ட்டும் கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்கு? 2 × 2. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு டி மாதிரி 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு போட போறேன். 2 ரோ 2 காலம் போட்டேனா? இப்போ என்ன பண்ண போறேன்? நான் எதை மல்டிப்ளை பண்ண போறேன்? பி இன்டூ சி. அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பி. இதுல ரோவை எடுத்துக்க போறேன். செகண்ட் என்ன இருக்கு? சி. இதுல காலமா எடுத்துக்க போறேன். சரியா? எப்படின்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இருக்கா? ஃபர்ஸ்ட் ரோல ஃபுல்லா 4 0 4 0 போட்டுற போறேன். செகண்ட் ரோ ஃபுல்லா 1 5 1 5 போட்டுற போறேன். இப்போ செகண்ட் என்னது? இது சி. ஸோ அப்போ 2 1 இருக்கா அந்த காலம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல 2 1, ஃபர்ஸ்ட் காலம்ல 2 1. செகண்ட் என்ன இருக்கு? 0 2. செகண்ட் என்ன இருக்கு? 0 2. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை. ஒரு பென்சில் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. சரியா? இங்க இருக்கு. பென்சில் எடுத்து இப்படி போட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 4 2s are 8 plus 0 × 1 0. 4 0s are 0, 0 2s are 0 தான். ஸோ 1 2s are 2 plus 5 1s are 5 தான். ஸோ வந்து 1 0s are 0 plus 5 2s are 10. முடிஞ்சு போச்சாக்கண்ணா? இப்போ பிசியோட வேல்யூ என்ன இங்க எழுதிடலாமா? 8 0 7 10. முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன எழுதுவீங்க? 1 1 2 3 1 1 2 3. அடுத்தது பிசியை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 8 7 0 10. 8 7 0 10. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? இங்க பாருங்க, இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பிசி கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப வந்த ஆன்சரால ஏவை மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க, இதுதானே லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதான் போட்டிருக்கு. ரைட். இப்போ என்ன பண்ணணும்? ஏ தெரியும், பிசி தெரியும். இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதோட ஆர்டர் தெரியணும். இதோட ஆர்டர் வந்தோடனே இதுல ஃபர்ஸ்ட் இதுல லாஸ்ட், இதுல ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணி விட்டுறணும். மிச்சம் 2 × 2. ஸோ அப்போ நான் என்ன பண்ணும்? ஒரு டி மாதிரி வரையணும் 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் இதுல ஏ இருக்கு, இங்க பிசி இருக்கு. ஏல ரோவ் எடுத்துப்பேன், பிசியில காலம் எடுத்துப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிடுவேன். செகண்ட் ரோல செகண்ட் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிடுவேன். அப்புறம் காலம், ஃபர்ஸ்ட் காலம்ல 8 7, செகண்ட் காலம்ல 0 10 0 10. இப்போ என்ன பண்ணுவேன்? பென்சில் எடுத்து இப்படி போட்டுப்பேன். டெஃபினட்டா இதை போடணுமானா போடுங்க. ஒரு ரஃப் ஒர்க்லயாச்சும் இது போட்டுக்குங்க. இல்லைன்னா ஆன்சர் முக்கால்வாசி தப்பா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? So 8 1s are 8 plus 14, 1 0s are 0 plus 2 10s are 20, 1 8s are 8 plus
3 7s are 21, 1 zeros are 0 plus 3 10s are 30. இப்போ ஒரு ஆன்சர். ஸோ 22, 20, 29, 30 முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துருமா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏபி இன்டூ சி. ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு ஏவும் பியும் எடுத்து எழுதிப்பேன். என்ன மேட்ரிக் என்ன ஆர்டர்னு கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல காலமும் செகண்ட்ல ரோவையும் கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஆர்டரை அப்படியே எழுதுவேன். எழுதி முடிச்சுட்டு இங்க என்னன்னு பார்ப்பேன். 2 இன்டூ 2ன்னு இருக்கு. ஸோ அப்போ 2 இன்டூ 2க்கு இப்படி ஒரு டி மாதிரி போடும், கிராஸ் டி மாதிரி போட்டுப்பேன். அதுக்கப்புறம் நான் எதை மல்டிப்ளை பண்ண போறேன்னு பார்ப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் ஏ இருக்கா, இதில் ரோ எடுத்துப்பேன். அடுத்து பி இருக்கா, இதில் காலம் எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் ரோல 1 2 இருக்கு, அப்போ அதை ஃபர்ஸ்ட் ரோல எழுதி விட்டுருவேன். இதானே ரோ 1. அடுத்தது செகண்ட் ரோ 1 3 1 3. இப்போ அடுத்தது காலம் போயிடுவேன். 4 1 ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் காலம். அடுத்தது 0 5 போட்டுட்டு மறக்காம ஒரு பென்சில் எடுத்து இந்த ஆரோ மார்க்கை போட்டுருவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட், இப்படி போட்டு விட்டுருவேன். அடுத்தது இப்போ மல்டிப்ளை பண்ணுவேன். 4 + 2 4 + 2. அடுத்தது இங்க 0 + 10. அடுத்தது 4 + 3. அடுத்தது 0 + 15. முடிஞ்சு போச்சு. ஆன்சர் எழுதிடுவேன். ஏபி ஆன்சர் கிடைச்சிருச்சு. 6 10 7 15 முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபி இன்டூ சி. ஏபி இன்டூ சி, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி கண்டுபிடிச்சாச்சா? ஐயா. ஸோ 6 7 10 15. ஏபி ஃபர்ஸ்ட், சி செகண்ட். பாருங்க எழுதி வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா இதுக்கான ஆர்டரை கண்டுபிடிப்பேன். ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட்டு, லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் என்ன ஆர்டர் இருக்கோ அதை எடுத்து எழுதிப்பேன். 2 இன்டூ 2. ஸோ அப்போ 2 இன்டூ 2 மேட்ரிக்ஸ் வரும். புரிஞ்சதா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏபி தானே இருக்கு. ஸோ அப்போ இதுல ரோவும் இதுல காலமும் கண்டுபிடிப்பேன். ஸோ 6 10 ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, ஸோ 6 10. அடுத்தது 7 15 7 15. அடுத்தது இதுல ரோ 2 1 2 1 0 2 0 2 முடிஞ்சு போச்சா? அப்போ பென்சில் எடுத்து இந்த டயக்ராமை வரைஞ்சி விட்டுறணும். இது ஏன்னா அப்போதான் நீங்க எதை மல்டிப்ளை பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது இவ்வளோ பெருசா இருக்கனால கச்சாமுச்சான்னு இருக்கும். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளோதான். ஏபி இன்டூ சி ஈஸியா முடிஞ்சிடும். போட்டுருமா உள்ள? 6 2s are 12 plus 10. 6 zeros are 0 plus 20. 0 plus 20. 14 plus 15. 7 plus 30. 7 zeros are 0. 0 plus 30. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் கிடைச்சிடும். பண்ணிடலாமா? இங்கே பண்ணி விட்ருவோம். ஸோ 22 20 29 30 இதுதான் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துருவோமா? ஸோ அப்போ இதுதான் நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் ரெண்டுமே சேமாக தான் இருக்கு. சரியா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு 3.19ல 7 சம் பார்த்துருமா? ரைட். ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். சரியா? a minus b into c is equal to a into c minus b into c. ஃபர்ஸ்ட் இப்போ பிராக்கெட்ல இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும் இல்லையா? லெஃப்ட் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. உங்களுக்கு தெரியும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? a மைனஸ் பி இன்டூ சி. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? a மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். இங்கே a இருக்கு, இங்கே b இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் 1 மைனஸ் 4. ஸோ 2 மைனஸ் 0 1 மைனஸ் 1 3 மைனஸ் 5. ஆடிஷனும் சப்ட்ராக்ஷனும் தான் ரொம்ப ஈஸி. இப்படி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மைனஸ் 3 2 ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் கேன்சல்
-2 முடிஞ்சு போச்சு. இப்ப சி எடுத்து எழுதுங்க. இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? வெயிட் பண்ணுங்க. a மைனஸ் பியா? இப்ப அடுத்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? a மைனஸ் பி இன்ட்டு சி. அப்ப அதுக்கு என்ன பண்ணும்? a மைனஸ் பி இருக்கு. இப்ப சி என்னது? 2 1 0 2. இப்ப என்ன பண்ண போறீங்க? இதோட மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட ஆர்டர்ஸ் தெரியணும். 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2, அதாவது 2 ரோ 2 காலம், 2 ரோ 2 காலம். அப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? 2 இன்ட்டு 2 இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? 2 இன்ட்டு 2க்கு டி போடணும். 2 ரோ 2 காலம் டி போடணும். முடிஞ்சு போச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ மைனஸ் பி இருக்கு. இங்க ஏ மைனஸ் பி. இதுல ரோஸ் பார்க்கணும். -2 சாரி -3 2 -3 2. அடுத்தது என்ன இருக்கு? 0 -2 0 -2. முடிஞ்சு போச்சா? அடுத்து இருக்கிறது என்ன இருக்கு? சி இருக்கு. சில காலம் பார்க்கணும். காலம் என்ன இருக்கு? 2 1 ஃபர்ஸ்ட் காலம், 2 1 ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் என்ன இருக்கு? 0 2. முடிஞ்சு போச்சா? இப்ப என்ன பண்ணும்? பென்சில் எடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட், ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட், ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட், ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட். முடிஞ்சு போச்சா? ஸோ 3 2s are 6. -6 + 2 0 + 4 0 -2 0 -4 முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ -4 4 -2 -4. இதுதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். சரியா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்து நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏசி மைனஸ் பிசி. இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஏசி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், பிசியும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏசி ஏயும் சியும் எழுதி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணோம்? அதுக்கு ஆர்டர் ரோ எவ்வளோ, காலம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட், லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட். இதை கேன்சல் பண்ணணும். மிச்சம் இருக்கிறது 2 இன்ட்டு 2. ஸோ இப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணணும்? டி போடும். மல்டிப்ளிகேஷன்னாலே இந்த டி போடும். டி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதை ஏசி தானே மல்டிப்ளை பண்றீங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ரோ, செகண்ட் இருக்கிறதுல காலம். இப்போ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இது 1 2. அப்ப அதை ஃபர்ஸ்ட் ரோல எழுதிருங்க. 1 2 1 2. செகண்ட் ரோ என்னது? 1 3. ஸோ 1 3 1 3 எழுதிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காலம் 2 1 2 1. அடுத்தது செகண்ட் காலம் 0 2 0 2. இதை எழுதி முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க? இந்த 1 2 2 1, இந்த 1 0 2 2, இது ரெண்டும் இப்படி ஒரு பென்சில் எடுத்து டெஃபினட்டா இதை போடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 2 + 2. அடுத்தது 0 + 4. அடுத்தது 2 + 3. அடுத்தது 0 + 6. முடிஞ்சு போச்சா? ஸோ இப்போ இதோட ஆன்சர் எழுதிடலாமா? ஏசியோட ஆன்சர். ஸோ 4 4 5 6 முடிஞ்சு போச்சு. ஏசிக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்து பிசி பார்ப்போமா? வழக்கம் போல 2 இன்ட்டு 2, இதுவும் 2 இன்ட்டு 2 மேட்ரிக்ஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 இன்ட்டு 2. அப்போ 2 ரோ 2 காலம்க்கு டி போட்டு போறீங்க. முடிஞ்சிருச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் பில ரோ. ஸோ 4 0 4 0 1 5 1 5. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ தானே, அப்ப இந்த இந்த பாக்ஸ் முழுக்க ஃபர்ஸ்ட் ரோல 4 0. இது செகண்ட் ரோ தானே, அப்ப இந்த பாக்ஸ் முழுக்க செகண்ட் ரோ. இப்போ அடுத்த செகண்ட்ல என்ன இருக்கு? பி சி இருக்கு. சில நம்ம என்ன எடுத்துப்போம்? காலம் எடுத்துப்போம். ஸோ 2 1 2 1 0 2 0 2. அடுத்தது என்ன பண்ண போறோம்? பென்சில் எடுத்து இப்படி போட்டு போறோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ 4 2s are 8 + 0 0 + 0 0 தான் வரும். ஸோ 2 + 5, ஸோ 0 + 10. ஸோ பிசியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 8 0 7 10. ரைட்டா? இப்போ ஏசியையும் பிசியையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ஏசியவும் பிசியவும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பண்ணிடுவோமா? ஸோ 4 - 8 4 - 0, அதாவது இதுவும் 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 இதுவும்
அடுத்தது 5 மைனஸ் 7, அடுத்தது 6 மைனஸ் 10. முடிஞ்சு போச்சு. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்க ஆன்சர். ஸோ -4 -2 4 -4 முடிஞ்சு போச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது பார்த்துருவோமா? நவுத்தி காட்டுறேன். இதுதானே நமக்கு ஃபைனல் ஆன்சரா கிடைச்சது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு -4 -2 -4 4. அப்போ -2 -4 -2 -4 4. இங்கேயும் பாருங்க -4 -2 -4 பிளஸ். ஸோ அப்போ ரெண்டும் எனக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ அப்போ hence proved, that's all. LHS equal to RHS போட்டுருங்க, அவ்வளோதான். LHS equal to RHS, hence proved. So third subdivision பார்ப்போம். ஸோ செவன்த்தில் தேர்ட் சப்டிவிஷன் இது ரொம்ப ஈஸி தான் கண்ணா. செவன்த்தில் தேர்ட் சப்டிவிஷன், ஏன்னா நம்ம கிட்ட மல்டிப்ளிகேஷன்லாம் இல்லை, சப்ட்ராக்டும் ஆடிஷனும் தான், ஆடிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நல்லா கவனிங்க. தேர்டு சம்மில் நமக்கு ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணலாம். a மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம a மைனஸ் பி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் தான் அதை நம்மளால டிரான்ஸ்போஸ் பண்ண முடியும். a என்னது 1, b என்னது 4, ஸோ -4. அகைன் a என்னது 1, b என்னது 1, மைனஸ் பண்ணுங்க. a என்னது 2, b என்னது 0, மைனஸ் பண்ணுங்க. a3 b5 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிட்டு -3 ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் 0 2 -2 முடிஞ்சு போச்சா? இதுதான் a மைனஸ் பி. இப்போ a மைனஸ் பி டிரான்ஸ்போஸ்னா ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரோ என்னது -3 + 2வா? இப்போ நீங்க அதை என்ன பண்ணிக்கணும், ரோ காலமா மாறிடும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா மாறிடுச்சா? அடுத்தது செகண்ட் ரோ பாருங்க 0 -2, அது செகண்ட் காலமா மாறிடும். இவ்வளவுதான் கண்ணா a மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ். முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது a என்ன எடுத்து எழுதிடுறேன். 1 2 1 3. இப்போ a டிரான்ஸ்போஸ்னா என்னது? இங்க பாருங்க, இங்க எழுதுறேன் a டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் ரோ என்ன 1 2, அதை ஃபர்ஸ்ட் காலமா மாத்திருங்க. செகண்ட் ரோ என்ன 1 3, அதை செகண்ட் காலமா மாத்திருங்க. வேலை முடிஞ்சது. அடுத்தது b. b என்னது 4 0 1 5. இப்போ b டிரான்ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் ரோ 4 0, அதை காலமா மாத்திருங்க. செகண்ட் ரோ 1 5, அதை செகண்ட் காலமா மாத்திருங்க. இவ்வளவுதான்ப்பா. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? a டிரான்ஸ்போஸ் மைனஸ் b டிரான்ஸ்போஸ். முடிஞ்சு போச்சா ராஜா? அப்போ ஃபர்ஸ்ட் a டிரான்ஸ்போஸ் என்ன 1, b டிரான்ஸ்போஸ் என்ன 4, அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ 2 -0 1 -1 3 -5. ஆன்சர் கண்டுபிடிங்க. -3 2 ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் 0 -2. ஸோ இங்க பாருங்க, இது என்னோட ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர், இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ரெண்டும் சேமா இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ ஹென்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. முடிஞ்சு போச்சு. சாரி, எஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, இப்போ 8th சம். ஓகேவா? எக்ஸசைஸ் 3.19ல 8th சம். நமக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்க? cos θ 0 0 cos θ. ஆமாவா? இந்த மாதிரி சம் வந்தா நிறைய பேர் ட்ரிக்னாமெட்ரியில ஃபார்முலாஸ் வரும்னு நினைச்சிட்டு பயந்துட்டு ஓடிடுவீங்க. அதெல்லாம் இல்லை. ஓகேவா? ஈஸியான சம். ஏவை நான் என்ன பண்ண போறேன்? ஸ்கொயர் பண்ண போறேன். ஸோ cos θ 0வை ஸ்கொயர் பண்ணாலும் 0வே தான் வரும். சரியா?
காஸ் ஸ்கொயர் தீட்டா இவ்வளவுதான். அடுத்தது பில சைன் தீட்டா இருக்கு. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா முடிஞ்சு போச்சா? இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறீங்க. ஆடுனாலே ஈஸி. காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது 0 0 இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா முடிஞ்சு போச்சா? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஸ்கொயர் வரும். ஆக்சுவலா ஃபார்முலா என்னன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது ஃபார்முலா. காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல 1 போட்டுக்க போகிறோம். தட்ஸ் ஆல். சரி, இப்போ ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஐன்னா என்னன்னா இதுதான் ஐ. 1 1 0 0 இப்படி இருந்தா அதுக்கு பேரு ஐ. ஓகேவா? இது 2 into 2 மேட்ரிக்ஸ்ல இருக்கு. 2 into 2 மேட்ரிக்ஸ்ல இதுதான் என்னோட ஐ. ஸோ ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஐ கிடைச்சிருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு ஐ. தட்ஸ் ஆல். சிம்பிள் வா, சிம்பிள். 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.19ல 9th சம் பார்த்துருவோமா? ஸோ ஏ கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஐ கிடைக்கும்ன்றாங்க. ஐன்றது என்னது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். 1 0 1 சாரி 0 1 இதானே எனக்கு ஐ. சரி, ஃபர்ஸ்ட் இப்போ போட்டு பார்ப்போமா? ஸோ ஏ எனக்கு தெரியும். ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்றது என்னது? சொல்யூஷன் போட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ்னா நான் ரோவை பார்ப்பேன். ரோல இருக்கிறத அப்படியே காலம்ல எழுதி விட்டுருவேன். முடிஞ்சு போச்சா? அடுத்தது ரோ 2 பார்ப்பேன். ரோ காலம் 2ல எழுதி விட்டுருவேன். முடிஞ்சு போச்சா? இப்போ ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் ஏ என்னது? காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் என்னது? காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன்னா ஃபர்ஸ்ட் இதோட ஆர்டர் எழுதணும். 2 into 2 மேட்ரிக்ஸ் 2 into 2 மேட்ரிக்ஸ் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடணும். மிச்சம் இருக்கிறத இப்படி போடுவோமா? ஸோ பென்சில் எடுத்து இப்படி ஒரு கோடு போடுவோமா? 2 into 2 மேட்ரிக்ஸ்க்கு. ஆமாவா? ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு. இந்த ஏல ரோ எடுப்போம். ரோ எடுத்து என்ன பண்ணிடுவோம்? இங்க போடுமா? ஃபர்ஸ்ட் ரோல காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா. அடுத்தது செகண்ட் ரோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. முடிஞ்சு போச்சா? அடுத்தது இதுல செகண்ட்ல ஏ டிரான்ஸ்போஸ்ல காலமா பார்ப்போம். ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா. அடுத்தது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஆமாவாகனா? அடுத்தது இப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு பென்சில் எடுத்து அகைன் இந்த மாதிரி ஒரு கோடு போடும். ஆமாவா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு செகண்ட். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோமா? சைன் ஸ்கொயர் தீட்டா சாரி காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு போச்சா? அடுத்தது மைனஸ் சைன்
theta into cos theta minus sin theta into cos theta. அடுத்தது இங்க plus sin theta into cos theta. முடிஞ்சு போச்சா? இங்க அதே மாதிரி minus sin theta into cos theta. அடுத்தது இங்க சாரி இங்கே sin theta into cos theta. முடிஞ்சு போச்சா? இங்க plus sin theta plus cos theta plus sin square theta plus cos square theta. கண்ணா இந்த ஸ்டெப் புரிஞ்சதா? ஸோ இங்க பாருங்க மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா காடு ஒரே இது வெவ்வேறு சிம்பிள், இங்கேயும் ஒரே இது வெவ்வேறு சிம்பிள். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? போன சம்ல தான் பார்த்தோம். ஸோ ஃபார்முலா எழுதிட்டா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ அது இருக்கிற இடத்துல 1, மிச்சம் ரெண்டு இடத்துல 0. ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஸோ A into A transpose I ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தட்ஸ் ஆல். 10 சம்ல பார்ப்போம். எக்ஸசைஸ் 3. ஸோ இப்போ எக்ஸசைஸ் 3.19ல 10 சம் பார்த்துரும். சரியா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஏ கொடுத்துட்டாங்க, ஏ ஸ்கொயர் கேட்குறாங்க. ஆமாவாங்கண்ணா, ஏ ஸ்கொயர்னா ஏ இன்டூ ஏவா? அப்போ நான் அதை எப்படி எழுதிப்பேன்? 5 6 minus 4 minus 5 again 5 6 minus 4 minus 5 எழுதிப்பேனா? தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ணிக்கணும்? இதோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும், இதோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்கு? 2 into 2ன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும்? 2 into 2 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு டி வரையணும். டி இப்படி ஒரு டி, இப்படி ஒரு டி, இப்படி ஒரு டி, இப்படி ஒரு டி வரையணும். ஓகே, அகைன் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இந்த ஏ இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்ல ரோஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ என்னது? 5 minus 4. இந்த 5 minus 4 ஃபர்ஸ்ட் ரோல எழுதிடணும். அடுத்தது 6 minus 5, 6 minus 5. இந்த 6 minus 5 செகண்ட் ரோ தானே? ஸோ செகண்ட் ரோ ஃபுல்லாக எழுதிடணும். அடுத்தது இங்க ஃபர்ஸ்ட் காலம் 5 6 5 6. அடுத்தது செகண்ட் -4 -5 -4 -5. முடிஞ்சதாக்கனா இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கணும்? ஒரு பென்சில் எடுத்து இப்படி 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 ஒரு கோடு போட்டுருக்கோம். இது -4 கேர்ஃபுல்லா போடுங்க. பிளஸ் மைனஸ் மிஸ் ஆகக்கூடாது. ரைட். அடுத்தது மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாமா? 5 5s are 25 -4 6 are 24. அடுத்தது -5 4s are 20 plus 20. அடுத்தது 6 5s are 30 minus 30. அடுத்தது இந்த பார்ட் -24 மைனஸ் பிளஸ் 25. முடிஞ்சு போச்சா? ஸோ 25ல 24 போச்சுன்னா 1, ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஸோ 0 0 1. ஸோ இதுதான் என்னோட ஐ. அவங்களும் அதை தான் கேட்குறாங்க. ஏ ஸ்கொயரும் ஏவை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐ கிடைக்குதா? வெரிஃபை பண்ணி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. எஸ், இட் இஸ் வெரிஃபைடு. எஸ், இட் இஸ் வெரிஃபைடு. முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.19ல 11 சம் பார்ப்போம். சரியா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் டி இன்டூ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ சி மைனஸ் ஏ இன்டூ டி இன்டூ ஐ. ஓகேவா? ஸோ போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணிடலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர்
மைனஸ் ஏ பிளஸ் டி இன்ட்டு கேபிட்டல் ஏ. இதானே நான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிப்போமா? ஏ ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? ஏ இன்ட்டு ஏ இப்படி எழுதிக்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஏ என்னது எனக்கு? ஏ பி சி டி, இது ஏ. அடுத்தது ஏ பி சி டி, ரெண்டு ஏ எழுதிட்டேன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? மேட்ரிக்ஸ் அதோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும். ஆமாவா? ஸோ இது 2 ரோ 2 காலம் 2 இன்ட்டு 2 மேட்ரிக்ஸ். இதுவும் 2 ரோ 2 காலம் 2 இன்ட்டு 2 மேட்ரிக்ஸ். ஸோ இதை ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்துட்டு மிச்சம் என்ன இருக்கு? 2 இன்ட்டு 2. அப்போ 2 ரோ 2 காலம் வர மாதிரி டி வரையணும். 1 2 1 2 2 ரோ 2 காலம், ரைட்டா? அப்போ ஏ பி ஏ பி, அடுத்தது சி டி சி டி, ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல நான் என்ன பண்ணிட்டேன்? 2 ரோ எடுத்துக்கிட்டேன். இப்போ செகண்ட் இதுல 2 காலம் எடுத்துக்க போறேன். ஏ சி ஏ சி, அடுத்தது பி டி பி டி. கண்ணா இதை நீங்க ரஃப் காலம்லயாச்சும் போட்டுக்கோங்க, ஏன்னா உங்களோட டீச்சர்ஸ் அலோவ் பண்ணல அப்படின்னா. ஓகேவா? ஏன்னா நீங்க பாட்டுக்கு டைரக்டா மல்டிப்ளை பண்ணும்போது டெஃபினட்டா தப்பு உழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அடுத்து பென்சில் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. ஆன்சர் ஷீட்ல போட்டாலும் தப்பு இல்லை, ஆக்சுவலா என்ன கொஞ்சம் டைம் கன்சம் பண்ணும், அவ்வளவுதான். ரைட்டா? இப்போ அடுத்தது ஏ ஸ்கொயர் போட்டுடலாமா? ஏ ஸ்கொயர். ஸோ இது ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், நல்லா கவனிக்கணும், பிளஸ் பி இன்ட்டு சி பிசி. அடுத்தது ஏ இன்ட்டு பி ஏபி பிளஸ் பி இன்ட்டு டி பிடி. அடுத்தது சி இன்ட்டு ஏசி பிளஸ் சிடி. அடுத்தது பிசி பிளஸ் டி ஸ்கொயர் பிசி பிளஸ் டி ஸ்கொயர். முடிஞ்சு போச்சா? இப்போ இதில் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ பிளஸ் டி கண்டுபிடி. ஏ பிளஸ் டியை ஏ கூட மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இது செகண்ட் பாயிண்ட். நீ இதை நல்லா கொஞ்சம் கவனிங்க. இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏ பிளஸ் டியை ஏ கூட மல்டிப்ளை பண்ணணும். எப்படி? ஏ பிளஸ் டியை ஏ என்னது எனக்கு? ஏ பி சி டி, ஆமாவா? இப்போ நல்லா கவனிப்பா. இந்த ஏவை ஏ பிளஸ் டி கூட மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ ஏ இன்ட்டு ஏ பிளஸ் டி. அடுத்தது இந்த பியை ஏ பிளஸ் டி கூட மல்டிப்ளை பண்ண போறேன். அடுத்தது இந்த சியை ஏ பிளஸ் டி கூட மல்டிப்ளை. அடுத்தது இந்த டியை ஏ பிளஸ் டி கூட மல்டிப்ளை. முடிஞ்சதா ராஜா? கிளியரா இருக்கா? அடுத்தது பாரு, இந்த இதை ஒவ்வொரு டேர்ம் கூடயும் ஏ பிளஸ் டி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஏசி பிளஸ் சிடி ஏபி பிளஸ் பிடி ஏடி பிளஸ் டி ஸ்கொயர். ரைட்டா? இப்போ நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அவ்வளோதான், ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஏ ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு, ஏ பிளஸ் டி இன்ட்டு ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண சொல்றாங்க? ஏவையும் ஏ பிளஸ் டி இன்ட்டு ஏவையும் மைனஸ் பண்ண சொல்றாங்க. பண்ணிடுவோமா? ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க பாரு, இதை எழுதிக்கங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பிசி, இதையும் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏடி. ஏன் சார் பிராக்கெட் போட்டீங்க? இந்த மைனஸ் ஏ ஸ்கொயருக்கும் பொருந்தும் ஏடிக்கும் பொருந்தும், அதனால பிராக்கெட் போட்டு வச்சிருக்கேன். இப்போ அடுத்து ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்ல ஏசி பிளஸ் சிடி, இதையும் அடுத்தது இங்க ஏசி பிளஸ் சிடி, இதையும்
மைனஸ் பண்ண சொல்றாங்க. ரைட்டா? அடுத்தது இந்த இடத்துக்கு ஏபி பிளஸ் பிடி இதையும் ஏபி பிளஸ் பிடி இதையும் மைனஸ் பண்ணும். ரைட்டா? அடுத்தது பிசி பிளஸ் டி ஸ்கொயர் இதையும் ஏடி பிளஸ் டி ஸ்கொயர் இதையும் மைனஸ் பண்ண சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, சேம் நம்பர் சைன் டிஃப்ரெண்டா இருக்கா? அப்படியே கேன்சல் ஆயிருமா? ஸோ சேம் நம்பர் சைன் டிஃப்ரெண்டா இருக்கா? அப்படியே கேன்சல் ஆயிடும். ரைட்டா? மிச்சம் இருக்கிறத இங்க எடுத்துடுங்க. இங்க பாரு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பிசி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடி, இங்கேயும் 0 இங்கேயும் 0. இப்போ அடுத்தது இங்க பிசி பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர். முடிஞ்சதா? இப்போ இங்க பாருங்க, பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டும் கேன்சலா? இங்க பாருங்க, பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ரெண்டும் கேன்சலா? மிச்சம் என்ன கணா இருக்கு? மிச்சம் என்ன இருக்கு? அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0, அகைன் பிசி மைனஸ் ஏடி. எப்படி கொண்டு வந்தாச்சு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போட்டுடலாமா? கொஸ்டின் எடுத்து காப்பி பண்ணி எழுதி காப்பி பண்ணிப்பா. ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆமாவா? ஸோ இதோட ஆன்சர் தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. ஐனா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இருங்க, ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி I2. ஐனா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? இந்த ரெண்டு இடத்துல 1 இருக்கும், இங்க ரெண்டு இடத்துல 0 இருக்கும். இதுதானே நான் ஐன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, பிசி மைனஸ் ஏடிய உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இவன் கூட இது, இவன் கூட இது, இவன் கூட இங்க, இவன் கூட இங்க. கண்ணா எனிதிங் இன்டு 0 0. ஆமாவா? நீங்க யாத கூட 0 கூட மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் 0. ஸோ அப்போ இந்த ரெண்டு இடத்துல 0 தான் வரும். எனிதிங் இன்டு 1 அதே தான் வரும். இப்போ 1000 கொண்டு வந்து 1 கூட மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் அதே தான் வரும். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. முடிஞ்சு போச்சா சம்மு? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துருச்சா? சிம்பிள் கண்ணா, அவ்வளோதான் கண்ணா. ஸோ எடுத்து எழுதிருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. முடிஞ்சது. ஓகே, ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதிருங்க. புரிஞ்சதா கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ 12th sum பார்ப்போம். ஹாய் ஆல், எக்ஸசைஸ் 3.19ல 12th sum பார்த்துருவோமா? ஸோ இப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணுவோமா? நல்லா கவனிக்கணும். ஏ பி த ஹோல் பார்ட் டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் அப்போ அதுக்கு ஏபி கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ ஏ என்ன கொடுத்துருக்காங்க இங்க எடுத்து எழுதிப்போம். 529 128 குயிக்கா எழுதிப்போம் ஏ. அடுத்தது பி 11572 -1. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த ஆர்டர்ல நம்ம இதுக்கு முன்னாடி சம் பார்த்தது இல்லை. ஸோ இது கொஞ்சம் கிளியரா பாருங்க. ஏபி கிளியரா பாருங்கண்ணா. ஸோ இப்போ இதோட ஆர்டர் என்ன? ஃபர்ஸ்ட் 2 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு. ஸோ அப்போ 2 into 3. இங்க 3 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. அப்போ இந்த 3 கேன்சல் ஆயிட்டு நீங்க எத்தனை மல்டிப்ளிகேஷனுக்கு எத்தனை டி வரைஞ்சா போதும்? 2 into 2 மேட்ரிக்ஸ்க்கு வரைஞ்சா போதும். ஸோ அப்போ ஒரு டி ஒரு டி ஒரு டி ஒரு டி. நீங்க இந்த மாதிரி மாறி இருந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ ஏ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ இருக்கு. ஸோ இப்போ இதுல ரோ பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோல எழுதிக்கோங்க.
செகண்ட் ரோவை செகண்ட் ரோல எழுதிக்கோங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் காலம ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிக்கோங்க. செகண்ட் காலம செகண்ட் காலத்துல எழுதிக்கோங்க. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒரு பென்சில் எடுத்து இதுக்கு 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 அகைன் இதுக்கு இதுக்கு இதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட், தேர்டுக்கு தேர்டு, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட், தேர்டுக்கு தேர்டு, முடிஞ்சு போச்சு. ரைட்டாக்கனா அடுத்தது ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்ச வேண்டியதான். ஒரு கூட போட்டுருவோம். 5 ones are 5 plus 2 ones are 2 plus 9 5s are 45. அடுத்தது 5 sevens are 35 plus 4 minus 9. அடுத்தது 1 ones are 1 plus 2 ones are 1 plus 8 5s are 40. அடுத்தது 7 ones are 7 into 7 ones are 7 plus 2 2s are 4 minus 8. ரைட்டா? இப்போ அடுத்தது இது ஏபியை சால்வ் பண்ணிடும். ஏபி என்னது? ஸோ 45 plus 5 50, 50 plus 2 52, 43. ஸோ 35 plus 4 39, அதில் 9 போச்சுன்னா 30. இப்போ இங்கே 7 plus 4 11, 11ல் 8 போச்சு அப்படின்ட்டுனா மிச்சம் 3. முடிஞ்சு போச்சா? இப்போ இங்கனையே ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டுருவோமா? ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னாலே நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் இந்த ரோவை பார்ப்பேன். ரோவை அப்படியே என்ன பண்ணி விட்டுருவேன்? காலமாக மாற்றி விட்டுருவேன். முடிஞ்சு போச்சா? செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றி விட்டுருவேன். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் கண்ணா என்னோட ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர், சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போமா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துரும். ரைட் ஹேண்ட் சைடு பி என்ன கொடுத்துருக்காங்க? 1 7 1 2 5 இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இப்போ இதை பியை டிரான்ஸ்போஸ் பண்ண போறேன். பி டிரான்ஸ்போஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதிப்பேன், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதிப்பேன், தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதிப்பேன். இது புரிஞ்சுதா? இதில் தான் கஷ்டம் இருக்கா? அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ்னா என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதிக்க போறேன், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதிக்க போறேன். இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இதோட ஆர்டர் தெரியணும். 2 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு. அப்போ 2 into 3. இங்கிட்டு 3 காலம் 3 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. ஸோ இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டுனா நீங்க பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு 2 into 2க்கு டி போட்டா போதும். மிச்சம் என்ன இருக்கு? இங்க 2 ரோ 2 காலம். இதுக்கு நீங்க டி போட்டீங்கன்னா போதும். அதாவது கிராஸ் டி 1 2 1 2. ஃபர்ஸ்ட் பிடி. பிடியில் நான் ரோ பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் ரோல 1 1 5, செகண்ட் ரோல 7 2 minus 1 7 2 minus 1. அடுத்தது இப்போ அடுத்தது ஏடி. ஏடியில் காலம் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் காலம்ல 5 2 9 5 2 9 இதான ஃபர்ஸ்ட் காலம். அடுத்தது செகண்ட் காலம், இதானே செகண்ட் காலம். அடுத்தது ஒரு பென்சில் எடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்டு, தேர்டுக்கு தேர்டு, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்டு, தேர்டுக்கு தேர்டு, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்டு, தேர்டுக்கு தேர்டு. இங்கேயும் அதே பண்ணி முடிச்சுட்டு இப்போ இங்கே போடுங்க. பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ
1 5s are 5 plus 1 2s are 2 plus 9 5s are 45. முடிஞ்சு போச்சு. அடுத்தது 1 1s are 1, 1 2s are 2, 5 8s are 40. அடுத்தது 7 5s are 35 plus 2 2s are 4 minus 9. அடுத்தது 7 1s are 7 plus 2 2s are 4 minus 8. ஸோ போடுவோமா ஆன்சர்? ஸோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுக்கான ஆன்சராகவே இருக்கும். ஸோ 45 + 5 50 52. ஸோ 39 30 43 11ல் 8 போச்சுன்னா மிச்சம் 3. ஸோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. பார்ப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு. இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கடைசியாக எடுத்து எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு RHS LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் வெரிஃபைடு. முடிஞ்சு போச்சு. ஹென்ஸ் வெரிஃபைடு முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் பார்ப்போம். ஹாய் ஆல், அல்ஜிப்ராவோட லாஸ்ட் சம் எக்ஸசைஸ் 3.19 எக்ஸசைஸ் 3.20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான், 1 மார்க். ஸோ பெரிய சம் நீங்கள் இதில் தான் பார்க்க போறீங்க. வெறும் 20 டேஸில் அல்ஜிப்ராவே கம்ப்ளீட் பண்ணுறோம் வித்தின் 1 hour a டே. நீங்கள் ஒரு மணி நேரம் கூட 1 மணி நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு 20 மார்க் எடுத்துடலாம். அல்ஜிப்ராவில் டெஃபினட்டாக 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கிராஃப் எல்லாம் கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஏ கொடுத்துருக்காங்க, இதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்றாங்க? 0 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்ணி பார்ப்போம். ஏ ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஏ என்னது எனக்கு 3 - 1 1 2 3 - 1 1 2. ஸோ இதோட ஆர்டர் 2 × 2 மேட்ரிக்ஸ், இங்கேயும் 2 × 2 மேட்ரிக்ஸ். அப்போ நான் டி எத்தனைக்கு போடுவேன்? 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு தான் டி வரைவோம், கிராஸ் டி. ஸோ 2 × 2 ஆமாவா? ஸோ கிராஸ் டி 1 2 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ, இந்த ஏலேருந்து ரோ எடுத்துப்பேன் 3 1. ஃபர்ஸ்ட் ரோ தானே, அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக 3 1 3 1 போட்டுக்கணும். செகண்ட் ரோல -1, 2 -1, 2 போட்டுக்கணும். அடுத்தது செகண்ட் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா 3 - 1 3 - 1. செகண்ட் காலம் ஃபுல்லா 1, 2 1, 2. ஐ மீன் 1 2 1 2. சரியா? மறக்காம ஒரு பென்சில் எடுத்து இதை போட்டுக்கணும். போன சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ 3 நம்பர்ஸ் இருந்தது. ஸோ அதை எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு போன 12 சம் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாட்டுவாங்க. இப்போ நாம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிரும். ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 3 3s are 9 - 1, 3 1s are 3 plus 1 2s are 2. Again -3 -2. Again -1 plus 4. Right. 9ல 1 போச்சுன்னா 8 -5 5 3. இது என்னோட ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அடுத்தது -5 × ஏ, -5 போட்டுப்பேன். ஏ என்னது 3 -1 1 2. ஸோ இங்கிட்டே ஆன்சர் எழுதிட வேண்டியதான். ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -15 -5 +5 -10. ஸோ இதையும் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சாச்சு. அடுத்தது I2. இந்த I2ன்னு என்ன தெரியுமா? இது வந்து I ஸ்கொயர் கிடையாது, I2. I2ன்னு வச்சுக்கோங்களேன், 2 ரோ 2 காலம். இப்போ பாருங்க 1 0 1 இப்படி போட்டுக்கணும். சில கொஸ்டின்ல I3 கேட்டிருப்பாங்க. I3 வந்து உங்களுக்கு இல்லை, மேபி 11th 12th போனீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 1 1 0 0 0 0 0 0. 3 ரோ 3 காலம். புரியுதா?
ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் I2 மட்டும் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லேயே நீங்கள் I2 போட்டிருப்பாங்க. நான் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். அந்த சம்லேயே இருக்கும். I ஸ்கொயர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற கணக்கு. இங்கே I ஸ்கொயர் இல்லை, 2 வந்து கீழே போட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஓகே, ரைட். இப்போ I2. இப்போ அது I2 எப்படி போடலாம்? 7 1 0 0 1 இல்லையா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்ம் கூடயும். ஸோ இப்போ 7 1s are 7 0 0 7 முடிஞ்சு போச்சு. இது என்னோட 7i ஸ்கொயர். ஸோ 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே எடுத்து எழுதிட்டா. ஸோ இப்போ இதைத்தான் நாம் ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 7i. ஸோ இப்போ a ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இங்கே நல்லா கவனிங்க. a ஸ்கொயர் என்ன? a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 8 5 மைனஸ் 5 3 முடிஞ்சு போச்சா? அடுத்தது -5a தான் நம்ம சால்வே பண்ணியிருக்கோம். இப்போ அது இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? -15 -5 5 -10. அடுத்தது நல்லா கவனிங்க. 7i2 என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 7007 முடிஞ்சு போச்சாக்கண்ணா? இப்போ இது மூணுத்தையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். நல்லா கவனிப்பா, இது எப்படி சால்வ் பண்றதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்லையும் இருக்கிற ஃபர்ஸ்ட். ஸோ 8 minus 15 plus 7. அடுத்தது இது 5 minus 5 plus 0. அடுத்தது இங்க இருக்கிற 3. ஓகே, minus 5 plus 5 plus 0. அடுத்தது இந்த 3, லாஸ்ட் 3. 3 minus 10 plus 7. அவ்வளோதான். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ ப்ளஸ் 8 + 7 15 -15. இந்த -15 இங்கே எழுதிட்டேன். அடுத்தது 5 -5 0 எது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. -5 + 5 0 விட்டுருங்க. இங்கே 7 + 3 + 7 10 -10. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் அடிச்சு கொடுத்துட்டு ஆன்சர் 0ன்ட்டு போயிட்டே இருங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஆனால் கொஸ்டின்லேயே அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினே. ஷோ தட், பார்த்தீங்களா? ஷோ தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.